Hi all, welcome back to GVM Success Path. இன்னைக்கு applications of switching circuitsல இருந்து ரெண்டு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா then please do subscribe GVM Success Path. Now let's go to the problem. In a large room, there are electrical switches next to three doors to operate the central lighting. Three switches operate alternatively, that is, each switch can switch on or off the light. Determine the switching circuit P, its symbolic representation and its contact diagram. அதாவது ஒரு பெரிய லார்ஜ் ரூம்ல வந்து மூணு எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ் இருக்குது. அது அல்டர்னேட்டா ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது. ஸோ இதுக்கான ஸ்விட்சிங் சர்க்கியூட் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அண்ட் கான்டாக்ட் டயக்ராம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஈச் ஸ்விட்ச் ஹேஸ் டூ பொசிஷன்ஸ். ஒவ்வொரு ஸ்விட்சும் ஒன்று ஆன் ஆகலாம் இல்லைன்னா ஆஃப் ஆகலாம். ஸோ இந்த மூணு ஸ்விட்சஸ்க்கு நம்ம X1, X2, X3ன்னு மூணு எடுத்துக்கிறோம். அண்ட் அதோட பாசிபிள் ஸ்டேட் ஒன்று ஆனு இல்லைன்னா ஆஃபாக இருக்கும். அதை நம்ம ஏஐன்னு எடுத்துக்கிறோம். ஏஐன்றது என்னன்னா 1 2 3 A1 2 3ன்னு வரும். இப்போ ரூமோட லைட் சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா P bar of A1, A2, A3 is equal to 0 is equal to 1. ஆஃபாக இருந்தால் 0, ஆனாக இருந்தால் 1ன்னு போடுறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஆர்பிட்ரரியாக எடுத்துக்கிறோம். P of 1, 1, 1 is equal to 1ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது லைட் இஸ் ஆன் when all three switches are on. மூணு ஸ்விட்சும் ஆன்ல இருந்தாதான் லைட் ஆன்ல இருக்குன்ற மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாக்டா நம்ம ரெண்டு ஸ்விட்சை ஃபிளிப் பண்ணாதான் ஆன் ஆகும். அப்ப கரெக்டா? இல்ல இஃப் நம்ம ஒன்னோ இல்ல எல்லா மூணு ஸ்விட்சையும் ஃபிளிப் பண்ணோம்னா லைட் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் அல்டர்னேட்டிவா ஆப்ரேட் ஆகுது. ஸோ நம்ம கன்சிடர் பண்றது மூணுமே ஆன்ல இருந்தா லைட் ஆன்ல இருக்குன்னு. ஸோ ஒன்னு இல்லைன்னா மூணு ஸ்விட்சையும் நம்ம ஃபிளிப் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும். ரெண்டாவது கண்டிஷன் எப்படி எடுத்துக்கிறோம், எக்ஸாக்டா ரெண்டு ஸ்விட்சை ஃபிளிப் பண்ணும்போது ஆன் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். இப்ப நான் இங்க சொன்னதை தான் இங்க சென்டென்ஸா எழுதி இருக்குது. ஒன்னு இல்லைன்னா மூணு பிளேஸ ஃபிளிப் பண்ணும்போது ஆஃப் ஆயிடுது. எக்ஸாக்டா ரெண்டு இருக்கும்போது ஆன் ஆகுது. எதுல இருந்ததுன்னா இந்த 1 1 1ல இருந்து. ஸோ நம்ம ஸ்டார்டிங் கண்டிஷன் 1 1 1. இப்போ நம்ம நார்மலா இப்படி போடுவோம், அதனால இப்படி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 0, லாஸ்ட் மூணுமே 1, அப்புறம் 1 1 1, அடுத்து 0 0 0. இந்த மாதிரி நம்ம யூஜிஎல்லாம் படிச்சதுனால நான் அந்த காம்பினேஷன்லயே எழுதியிருக்கேன். வேணா நீங்க ஃபர்ஸ்ட் 1 1 1ல இருந்து ஆரம்பிச்சு ஃபிளிப்பிங் முறையிலேயே நீங்க ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேப்லெட் காலம் பார்க்கலாம். இந்த மின் டேர்ம்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம். அடுத்து இப்போ 0வா இருந்தா பார் வரும், 1ஆ இருந்தா அப்படியே எழுதுறோம். இப்போ இங்க மூணுமே 0னால X1 பார், X2 பார், X3 பார், X3 டேஷ். இப்போ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்தோம்னா X1 டேஷ், X2, X3 இந்த மாதிரி மொத்தமா இருக்க 8 பாசிபிள் மின் டேர்ம்ஸ்க்கும் நம்ம எழுதிடுறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மூணுமே ஒன்னா இருக்குது அப்படின்னா 1ன்னு. ஸோ இதுல இருந்து தான் இப்போ 1 இல்லை 3 ஃபிளிப் ஆச்சுன்னா ஆஃப் ஆகும். எக்ஸாக்டா ரெண்டை மட்டும் நம்ம ஃபிளிப் பண்ணோம்னா ஆன் ஆகும். இப்போ இதுல பார்ப்போமா 1 1 0. ஸோ 1 1 1ல இருந்து இந்த 1 மட்டும்தான் மாறி இருக்கு. ஸோ இந்த 1 மட்டும் மாறி இருந்தா ஆஃப், ஸோ 0. இப்போ 1 1 1ல இருந்து இது 1 மட்டும்தான் மாறி இருக்கு, அதனால 0. இதுலயும் 1 தான், அதனால 0. இப்போ இதுல பாருங்க இந்த 1 1 1க்கும் 1 0 0க்கும் எத்தனை ஸ்விட்ச் ஃபிளிப் பண்ணியிருக்காங்க? 2 ஸ்விட்சஸ். இந்த 1 அப்படியே இருக்கு, இந்த 0 0 வருது, இங்க 1 1 இருக்கு. அப்ப ரெண்டு ஃபிளிப்பா இருக்கிறதுனால இங்க 1ன்னு போட்டுருக்காங்க. இப்ப அடுத்து பாருங்க, அப்ப இதுல 2 ஃபிளிப்பா இருக்கு 1, இதுலயும் 2 1, இதுல 3 ஃபிளிப்பா இருக்கு. 3 ஃபிளிப்பா இருந்தா என்ன வரும்? ஆஃப் வரும். அப்ப 0. ஸோ இப்போ ஹோப்ஃபுல்லி இந்த டேபிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். 1 1 1ல இருந்து எத்தனை டேர்ம்ஸ் ஃபிளிப் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ 1 இல்லை 3 டேர்ம்ஸ் ஃபிளிப் ஆயிருந்தா ஆஃப், 2 டேர்ம்ஸ்னா ஆன்.
இப்போ இதுல எதுக்கெல்லாம் நம்மளுக்கு 1 வேல்யூ வந்திருக்கோ அந்த வேல்யூவோட மின் டேர்ம்ஸ் மட்டும் எழுதுறோம். இப்போ 1 இதுக்கு வந்திருக்கு x1 dash x2 dash x3 பிளஸ் இதுக்கு x1 dash x2 x3 dash அடுத்து x1 x2 dash x3 dash நெக்ஸ்ட் x1 x2 x3. அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற ஈக்குவேஷன் பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனோட லாஜிக்கல் சர்க்கியூட் இங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னது x1 நம்ம 3 லைன் எடுத்துக்கிறோம். x1 x2 x3 இருக்கு. a1 a2 a3 3 லைன் எடுத்துக்கிட்டோம். இந்த 3 லைன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நாட்டு, செகண்டுக்கு நாட்டு, தேர்ட் ஒன் அப்படி. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாட்டு சர்க்கிள் வந்து நாட்டு. நான் லாஜிக் கேட்ஸ் எப்படிங்கிறத வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே டாட் வச்சிட்டோம்னா அது நாட். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு டேஷ் இருந்தால் அதுக்கு நாட்டு, செகண்டுக்கு டேஷ் இருக்கு, தேர்டுக்கு டேஷ் இருக்கு. ஸோ டேரெக்டாக அந்த லைனை மட்டும் எடுத்துக்கிறோம். மூணுமே ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால நம்ம ஆண்ட் கேட் கொண்டிருக்கோம். ப்ராடக்ட்னா ஆண்டு, அடிஷன்ல இருந்து ஆறு. ஸோ நெக்ஸ்ட் மின் டேர்முக்கு x1 dash x2 x3 dash. ஸோ x1க்கும் x3க்கும் வந்து என்னன்னா நாட் கேட் போட்டுடுறோம். நடுவில் இருக்கிறது x2க்கு வந்து அப்படியே எடுத்துறோம். நெக்ஸ்ட் x1 x2 dash x3 dash. x1 x2 டேஷுக்கு நாட்டு, x3 டேஷ்க்கு வந்து நாட் போட்டாச்சு, இங்கேயும் ஆண்ட் போட்டாச்சு. ஸோ தேர்ட் வந்து மூணுமே வந்து x1 x2 x3 அதுக்கு ஆண்ட் போட்டாச்சு. இப்போ இந்த எல்லாத்துக்குமே என்ன வந்திருக்குதுன்னா ஆர் கேட் வந்திருக்குது. எல்லாத்தோட அவுட்புட்டையும் சேர்த்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட் கிடைச்சிரும். அதுக்கு வந்து ஆர் கேட் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதியிருக்கோம். எழுதிட்டு இப்போ இதுல இருந்து நம்ம x1 டேஷை காமனா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் இதுல x1 காமனா எடுத்துக்கிட்டோம், பேலன்ஸ் இருக்கிற டேர்ம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இப்போ இங்க போட்ட மாதிரியே இங்கேயும் ஒரு லாஜிக் கேட் போடுறோம். இப்போ x1 டேஷ் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்ம்ஸ்க்கு வந்து ஆண்ட் கேட்ஸ் போட்டுடலாம். x2 டேஷ் x3க்கு போட்டிருக்கோம், x2 x3 டேஷுக்கு, x2 டேஷ் x3 டேஷ், நெக்ஸ்ட் வந்து x2 x3க்கு போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே இந்த டேர்ம் அடிஷன்ல இருக்கு, ஆர் போட்டாச்சு. இந்த டேர்ம் அடிஷன்ல இருக்கு, ஆர் போட்டாச்சு. இப்போ இதோட அவுட்புட்டையும் இதையும் வந்து நம்ம ப்ராடக்ட்ல இருக்கு ஆண்ட் கேட் போடணும். இப்போ இதோட அவுட்புட் வந்து எடுத்தாச்சு. x1ஓட ஒரு நாட் கேட் அது போட்டோம்னா ஆண்ட் கேட் போட்டுட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்மளுக்கு லாஜிக் கேட் வந்துருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் சர்க்கியூட்டும் போட்டுட்டு ரெண்டுத்தையும் லாஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர் பண்ணியிருக்காங்க, ஆர் போட்டாச்சு. ஸோ இதுக்கான கான்டாக்ட் டயக்ராம் என்ன அப்படின்னா, மேல என்ன பார்ட் போட்டிருக்கோம், இங்கே x1 டேஷ் பார்ட் போட்டிருக்கோமா, அந்த x1 டேஷ் இது, கீழே x1. நெக்ஸ்ட் x2 dash x3 plus x2 x3 அது போடுறோம் இங்க. இப்போ பேரலா இருந்ததுன்னா அடிஷன்ல வரும், அடிஷன்னா பேரலல்ல வரும், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷன்ல வரும். அடிஷன்னா பேரலல்லையும் மல்டிப்ளிகேஷன்ல இருந்து சீரீஸ் கனெக்ஷன்லயும் வரும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த கான்டாக்ட் டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ அவங்க கேட்டிருந்த மூணுமே நம்ம பண்ணியாச்சு. லாஜிக் டேபிள் டிஃபைன் பண்ணோம், சர்க்கியூட் டயக்ராம் போட்டாச்சு, அதாவது கேட்ஸ் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து நம்ம கான்டாக்ட் டயக்ராமும் முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். A motor is supplied by 3 generators. The operation of each generator is monitored by corresponding switching element which closes the circuit as soon as the generator fails. We demand the following conditions from the electrical monitoring system. The warning lamp lights up if 1 or 2 generators fail. Acoustic alarm initiator if 2 or 3 generators fail. So we have to do a symbolic representation as a mathematical model. This is the question. So question ஓட எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம ப்ராப்ளம் போக பார்க்கலாம். இப்போ ஜெனரேட்டர் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம், நாட் ஆப்ரேட்டிங்க்கு 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ A is equal to 0னா ஆப்ரேட்டர், A is equal to 1னா நாட் ஆப்ரேட்டர். இப்போ கிவன் கண்டிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 1ஓ இல்லை 2 ஜெனரேட்டரோ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லைட் வந்து ஷோ ஆகணும். இல்லை 2 இல்லை 3 ஜெனரேட்டர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அலார்ம் அடிக்கணும். இவ்வளோதான்.
ஸோ அப்போ இதோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி எடுத்துக்கிறோம், 2 பார்ட்டாக எடுத்துக்கிறோம். ஒன்று அலாரம் அடிக்கணும், இன்னொன்று வந்து லைட் அடிக்கணும். அதை வந்து P1 P2ன்னு எடுத்துக்கிறோம். அலாரம்க்கு P1, லைட்டுக்கு வந்து P2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அலாரம் அடிச்சா 1, நோ அலார்ம்னா 0, லைட்டுக்கு 1, நோ லைட்டுக்கு 0. அலார்முக்கு P1 ஃபங்க்ஷன், லைட்டுக்கு P2 ஃபங்க்ஷன். we know that A is equal to 0னா ஆப்ரேட், AI is equal to 1னா நாட் ஆப்ரேட். இதை வச்சுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். அதாவது நம்ம டேபிளர் காலம் அடுத்து போட போறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து 1ன்னு இருக்கு அப்படின்னா 1னா என்னது, நாட் ஆப்ரேட். ஸோ P1க்கு நம்ம அலார்ம் எடுத்துடணும், 0க்கு ஆப்ரேட். ஸோ அலாரம் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் P2க்கு வந்து என்ன எடுத்திருந்தோம், நம்ம லைட் எடுத்திருந்தோம். லைட் வந்து 1ன்னா என்னது, நாட் ஆப்ரேட் அப்படின்னா லைட்டு. P2க்கு வந்து 0 அப்படின்னா நாட் ஆப்ரேட்டு, 0 வந்து ஆப்ரேட்டு, அப்போ லைட்டு தேவைப்படாது. இவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, 0 0 0. 0னா என்னாவது, P1 வந்து நமக்கு ஏன்னா மூணுமே வந்து 0னா ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆப்ரேட் ஆகுதுன்னு நமக்கு அலாரமும் தேவைப்படாது, லேம்பும் தேவைப்படாது. நெக்ஸ்ட் இப்போ 0 0 1 அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 0 0 1 அப்படின்னா தேர்ட் ஒன் மட்டும் நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகலை. AI ஈக்குவல் டு 1ன்னா என்னது, நாட் ஆப்ரேட். அப்போ 1 மட்டும் ஆப்ரேட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும், லைட் மட்டும்தான் வரணும். ஸோ லேம்புக்கு நம்ம 1 போட்டுட்டு இன்னொன்று 0 போட்டுறோம். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இதுலேயும் 1 மட்டும்தான் இருக்கு, இதுலேயும் 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரு இது மட்டும் ஃபெயில் ஆச்சு, ஆப்ரேட் ஆகலைன்னா நம்மளுக்கு லேம்பு மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டுக்கு இப்போ 2 இது ஃபெயில் ஆச்சுன்னா என்ன வரும், 2க்குன்னா நம்மளுக்கு அலார்ம் மட்டும்தான் வரும். ஸோ ஆக்சுவலாக 2னா 2 வருது இல்லை, 2க்கு லைட்டும் வருது, அலார்மும் வருது. ஸோ ரெண்டுமே நமக்கு லைட்டும் அடிக்கணும், அலார்மும் அடிக்கணும். லைட்டும் எரியணும், அலார்மும் அடிக்கணும். இதுலேயும் 2 இருக்கு, அப்போ லைட்டும் வேணும், அலார்மும் வேணும். இதுலேயும் 2, லைட்டும் வேணும், அலார்மும் வேணும். இப்போ மூணுமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அலார்ம் மட்டும் போதும், லைட்டு தேவை கிடையாது. இதெல்லாம் அவன் கொடுத்த கண்டிஷன்ஸ் தான். ஸோ அதை நம்ம இங்க டேபிளர் காலமா போட்டு முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம், அதுல வந்து நம்ம அலார்முக்கு எழுத போறோம். ஸோ P1 ஃபங்க்ஷனுக்கு டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம் DNFன்னு சொல்லுவாங்க. அதாவது 1 வேல்யூ P அலார்ம்ல எதுக்கெல்லாம் இருக்கோ அதுக்கு மட்டும் எடுத்து நம்ம இங்க எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 1 இருக்கா, இப்போ x2 dash x3 dash மட்டும் வரும். x3 dash இல்ல, 0 எதுக்கு இருக்கு, x1க்கு மட்டும் இருக்கு. அப்போ x1 dash 1 இருக்கு, x2 இதுக்கு 1 இருக்கு, அப்போ x3. ஸோ x1 dash x2 x3 இதுக்கு வந்து என்ன வரும், x1 x2 dash x3. நெக்ஸ்ட் ஒன் வந்து x1 x2 x3 dash, x1 x2 x3 இதுதான் வந்து என்னன்னா அலார்முக்கு. இதே மாதிரி நம்ம கன்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம்ல எழுத போறோம் P2க்கு. ஏன்னா இதுல 1 நிறைய இருக்கு, இதை சிம்பிளிஃபை பண்ணி போறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், பிளஸ் லென்த்தி ப்ராசஸ். அதனால நம்ம இதுக்கு 0 மட்டும் இருக்கு, ஏன்னா 0 இதுல கம்மியா இருக்கு, 2 தான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கன்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம்ல எழுதுறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம்ல ப்ராடக்ட்ல எழுதி மூணு டேர்ம்ஸையும் ப்ராடக்ட்ல எழுதி நெக்ஸ்ட் டேர்ம் எழுதும் போது நம்ம பிளஸ் போடுவோம். ஆனா இதுல எப்படி பண்ண போறோம், கன்ஜங்க்டிவ் ஃபார்ம்ல எப்படின்னா இந்த 3 டேர்மையும் பிளஸ்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் டேர்முக்கு மல்டிப்ளிகேஷன்ல வரும். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல பாருங்க இப்போ ஒரே இது எழுதி காட்டுற பாருங்க, x1 dash x2 x3 இருக்கா, பிளஸ் x1 x2 dash x3ன்னு இருக்குன்னா இது வந்து என்னன்னா DNF ஃபார்மா, அதாவது ப்ராடக்ட்ல எழுதி ஆட் போட்டோம். இதே வந்து CNF ஃபார்ம்ல எழுதணும்னா x1 dash plus x2 plus x3 multiplied by x1 plus x2 dash plus x3. இது வந்து கன்ஜங்க்டிவ் ஃபார்ம். இது கிடையாது, இந்த CNF DNF எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து ஸோ கன்ஜங்க்டிவ் ஃபார்ம்ல 0 இருக்குது எதுக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ வந்து x1 dash plus x2 dash plus x3 dash multiplied by 0 எதுக்கு இருக்கு, 1 1 1க்கு. அப்போ x1 plus x2 plus x3 போட்டுறோம். இது ஆல்ரெடி சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம்.
ஸோ இந்த P1 ஈக்குவேஷனை தான் இப்போ நான் மேலே காட்ட போகிறேன். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன்னு. ஸோ P1 நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் P1 is equal to x1, x2, x3 plus x1, x2 dash, x1, x2, x3 dash plus x1, x2 dash, x3 plus x1 dash, x2, x3. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து x1, x2ன்றது காமனாக இருக்கா? ஸோ அதை வந்து வெளியே எடுத்துக்கிட்டோம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் x3 plus x3 டேஷ்னு இருக்கு. இது x plus x டேஷ்ன்றது என்னன்னா x 1 ஆயிடும். அதாவது x plus x dash is equal to 1. இது வந்து ஒரு பூலியன் லா. அதை வந்து இங்க அப்ளை பண்றோம். ஸோ அப்போ வந்து என்ன வந்துடுது? x1 x2 into 1ன்னு வந்தது. ஸோ x1 x2ன்னு ஆயிடுது. ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். அப்போ மொத்த ஈக்குவேஷன் எப்படி வந்துடுது? x1 x2 பிளஸ் இந்த டேர்மை இங்க எழுதியிருக்கோம். இந்த ரெண்டு டேர்மையும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இந்த ரெண்டு டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு என்ன பண்றோம்? எது காமனா இருக்கு? x3 காமனா இருக்கு. அப்போ x1 x2 dash பிளஸ் x1 dash x2ன்னு போட்டுருக்கோம். இது வந்து நம்மளுக்கு தெரியும் XOR கேட்ல இருக்குது. XOR கேட்னா இந்த மாதிரி எழுதிடுவோமா? ஸோ காமனா நம்ம XOR கேட்டுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம்னா x1 x3 பிளஸ் x2 x3 minus 2 into x1 x2 x3ன்னு எழுதுறோம். நம்ம இந்த லாஜிக் கேட் இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ல ஒரு லா இருக்கு. ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ திஸ் டேர்ம் கெட் நெக்லெக்டட் அண்ட் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் பிகம்ஸ் x1 x2 பிளஸ் x1 x3 பிளஸ் x2 x3. ஸோ நம்மளுக்கு P1 வந்து இப்படி வந்திருக்கு. அண்ட் தென் P2 நம்ம ஏற்கனவே இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம லாஜிக் கேட் போட்டு இந்த சமம் முடிச்சிடலாம். ஹோப் யூ திஸ் ரெண்டு ப்ராப்ளமும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னா, புரியலைன்னா இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியான டாபிக். இன்னும் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். Hope you like this video. Kindly please share this video. Subscribe to GVM Success Bar. Thank you.